குரு சாங் வந்து படத்தில் வந்து முதல்ல ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபாக்ஸ்டார் ஸ்டுடியோஸோட 2வது படம். எங்கேயும் எப்போதுமோட பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் வர்ற இது 2வது படம். எங்கேயும் எப்போதும் படம் பெரிய ஹிட்டு ஆனதுனால தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். நிச்சயமாக வத்திக்குச்சியும் மிகப்பெரிய ஹிட் ஆனால் இந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் நிற்பாங்க. அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். முருகதாஸ் சாருக்கும் ஃபாக்ஸ்டார் ஸ்டுடியோஸுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த பாட்டு இதில் வந்து குரு அப்படிங்கிற சாங் படத்தோட முதல் சாங். இதில் ஹீரோ வந்து ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ஷேர் ஆட்டோ டிரைவில் ட்ராவல் பண்ணுற பொண்ணு தான் அஞ்சலியா ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. ஆக அந்த இப்போ ஜென்ரலாக லவ்வில் வந்து நம்ம வந்து ரொம்ப சேட் மூடு வந்து நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், இது மாதிரி ரொம்ப எஜ்ஜி போவாங்க. பட் இந்த சாங்கை நான் பிளான் பண்ணும்போது அப்படி எதுவுமே இல்லாமல் உன் வீட்டு ஜன்னல் கதவில் ஏதாவது ஒன்றை மட்டும் திறந்து வச்சுக்க, நான் உன்னை பார்த்துட்டு போயிடுவேன். உன் வீட்டு டோரை மட்டும் கதவையும் பூட்டியே வச்சுருக்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ண நான் பார்த்துட்டு போயிடுவேன்னு சின்ன சின்ன சோகத்தை சொல்லணும்னு ட்ரை பண்ணோம். ஏன்னா லவ்வில் வந்து நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சின்ன சின்ன பெயின் வந்து எல்லாத்துக்குமே உண்டு. அந்த பெயின்ங்கிறது வந்து ரொம்ப ரியாலிட்டியான உண்மை. அந்த சின்ன சின்ன பெயினை வந்து அதில் வந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுறது. அவள் வந்து தன்னை வந்து விரும்புகிறேன்னு சொல்லிட்டா, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, ஆனால் அவளை பார்க்க முடியலை. ஏன்னா அவள் வீட்டில் இருக்கா, இவன் வீட்டில் இருக்கான். அவளை நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியாது. திடீர்னு ராத்திரி அவளை பார்க்கணும்னு தோணும், ஆனால் அவள் பார்க்க முடியாது, ஏன்னா அவள் இன்னொரு வீட்டில் உள்ள பொண்ணு. ஆக அந்த ஹீரோவோட ஒரு சின்ன சின்ன பெயின், சின்ன சின்ன வலி, அதை வந்து இந்த சாங்கில் சொல்லணும்னு நினச்சோம். முத்துக்குமார் சார் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்காரு. ஜிப்ரான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த சாங் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃபீலிங்ஸ் நடந்திருக்கு போல இருக்கு. ஆமாம், இந்த சாங் வந்து நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது இமிட்டேட் பண்ணுவோம், நம்ம ஆசைப்படுற ஆட்கள் மாதிரி. இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா பெரிய ஒரு டைரக்டர் மாதிரி நான் இமிட்டேட் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே இமிட்டேட் பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு. அது மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு கொஞ்சம் ஹை கிளாஸாக, நம்மளை விட இன்னும் கொஞ்சம் அழகாக, இன்னும் கொஞ்சம் பேஷனாக இருக்கணும்னு எப்போவுமே ஆசை இருக்கும். அந்த இமிட்டேட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் மிடில் கிளாஸ் ஒரு பொண்ணு லீனா அப்படின்னு ஒரு கேரக்டர். பட் அவள் பேர் மீனா. அந்த மீனாவை மாற்றி அவள் ஸ்டைலாக லீனான்னு வச்சுப்பா. ஏன்னா பேர் வந்து ஸ்டைலாக இருக்கணுமா. ஆக அந்த இமிட்டேட் பண்ணுற பொண்ணு கேரக்டர் தான் அஞ்சலி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தில் அவங்க காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க. அவர் பேசுகிறத பார்த்தா அநியாயத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் இந்த பாட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் இந்த டீமில் தான் இருக்கீங்க. இல்லை, இந்த பாட்டு அவர் கம்போஸ் பண்ணும்போதே எல்லா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது. ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் பாட்டில் சொன்னதில்லை. அதே நேரத்தில் ஒரு நாங்கள் இன்னொன்று பண்ணும்போதே டிசைட் பண்ணோம், இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கணும்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி சில சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். சார், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுட்டு, உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். காஃபினா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும் சொல்லிவிட்டாங்க. அந்த சாங்கோட மேக்கில் நீங்கள் வந்து காஃபியோட மெனுக்கோட மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. அந்த காஃபியோட மேக் என்ன? இல்லை, என்னென்னா லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுறது ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது சொல்லான்னு இருந்தேன். அவங்க ஷாப்பிங் போவாங்க, பாட்டு ஃபுல்லாக ஷாப்பிங் ட்ரை பண்ணுவாங்க, விண்டோ ஷாப்பிங்க. பட் லாஸ்ட்டாக ஒரு காஃபியை வாங்கி 5 பேர் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஓ, 1/2 இல்லாமல் 1/5. சூப்பர் சார். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. முருகதாஸ் தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு உயரிய வசூல் சாதனையை இளைய தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் புதுமை புரட்சி இரண்டையும் கலந்து தந்த புரட்சி புதுமை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களின் இயக்கத்தில் இதுவரையில் வந்த தமிழ் திரையுலகில் உச்சகட்டமான வசூலை கோடிக்கண 187 கோடி என்று சொல்கிறார்கள்.
அந்த 187 கோடி ரூபாய் வசூலை பெற்று தந்த அந்த துப்பாக்கி படத்துடைய இயக்குனர் அவர்களின் எளிமையான படைப்பில் எப்பொழுதும் எங்கேயும் எப்பொழுதும் அந்த படத்திற்கடுத்து அவர் முதலில் இயக்கிய தீனா படத்தினுடைய பாடலில் வருகின்ற முதல் வரிதான் வத்தி குச்சி பத்திக்காதடா. அந்த வத்தி குச்சி ஒரு குச்சி பத்தினால் எப்படி படம் பற்றி கொள்ளுமோ 1000 1 லட்சம் 1 கோடி 10 குச்சிகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறார் அவருடைய எண்ணத்திலே. அதிலே இது இரண்டாவது படைப்பாகத்தான் இந்த வத்தி குச்சி. இது ஒரு புதிய தமிழ் திரையுலகுக்கு ஒரு நல்லதொரு கலைஞனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறார். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த கலைஞனுக்கு நான் முதலில் நான் அட்வான்ஸ் தந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். சக்கரக்கட்டியில் இணையக்கராக பணியாற்றியவர். அப்பொழுதே அவருடைய வேகமும் நடையும் பாவனையும் அந்த தம்பிக்கு ஒரு தனித்துவத்தை தந்தது. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது எதிர்காலத்தில் ஒரு நல்ல கலைஞனாக தமிழ் திரையுலகில் கொடுத்த நட்முத்தாகத்தான் அவர் வருகிறார். அந்த படத்தை தயாரித்த இயக்குனர் முருகதாஸை எண்ணி எண்ணி மகிழலாம். இதுபோல் அதிக படங்களை அவர் தயாரிப்பு தந்து தமிழ் துறைகளுக்கு ஒரு ஏற்றத்தை தருமாறு அவரை வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறேன். அதுவரையில் இளைய தளபதி விஜயும் ஏஆர் முருகதாசும் இணைந்து துப்பாக்கி படத்தின் 100வது நாள் விழாவில் அவர்கள் இருவரும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் படம் வருடத்திற்கு ஒரு படம் தருமாறு அந்த நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த படம் அகிலமெங்கும் வெற்றி கொடி நாட்டிடவும், செவியிலே செந்தேன் மழை, புவியிலே ஜிப்ரானின் சங்கீத அலையாக இந்த இசை வெள்ளம் மெருகேறிடவும், அங்கிங்கனாதபடி பட்டி தொட்டி எங்கும் வத்தி குச்சி பற்றி கொள்ளிட என்னுடைய வாழ்த்துக்களை ஆசிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.